ராமசுப்ரமணியம் சார், நேதாஜி மகாத்மா காந்தி குறித்த ஆளுநருடைய பேச்சை கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கண்டித்திருக்கிறது. அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். சார், தொடர்ச்சியாக நம்ம பலமுறை கவர்னர் பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். எந்த இடத்திலாவது அவர் அவருடைய பேச்சு சம்பந்தமாக ஒரு விமர்சனங்கள் வரும்போது, இல்ல ஆளுநர் சொல்றது தவறு அப்படிங்க வரும்போது அதை மாற்றிக்கொண்டு இல்ல நம்ம இனிமேல் கரெக்டா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிறிய அளவிலாவது அவர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தென்படுதா? இல்ல தொடர்ச்சியாகவே அவர் ஒரு இன்டென்ஷனோட தான், பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட தான் அவர் செயல்பட்டு இருக்காரா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப இந்த மாதிரி டாபிக்ல நம்ம பேசுறதே நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய ஒரு பிதா அப்படிங்கிற தேச தந்தை அப்படிங்கிறவர் நம்ம மகாத்மா காந்தி. கண்ணுக்கு தெரியாத ஏராளமானவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். அதாவது அன்னோன், அன்னோட்டிஸ் அண்ட் அன்சங் ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்தியா முழுமையையும் ஒருமைப்படுத்தி இந்த சுதந்திர தாகத்திற்கு, அந்த வேள்விக்கு மிகப்பெரிய அளவிற்கு பங்காற்றியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். அதனால்தான் நாம என்ன சொல்றோம்னா, அவர் நம்முடைய நாட்டினுடைய பிதா அப்படின்னு சொல்கின்றோம், ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எந்த விதத்திலுமே குறைவில்லாததுதான் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய பெருமையெல்லாம் சாதாரணமான வார்த்தைகளால விவரிக்க முடியாது. மிகப்பெரிய அளவிற்கு ICS படிச்சுட்டு எல்லாத்தையும் தியாகம் செய்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மிக 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 முக்கியமான தலைவர்களில் ஒருவர் நம்முடைய நேதாஜி அவர்கள். நேற்று அவரை பத்தி நான் வெளியில சிட்டியில இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது பல இடங்கள்ல அவருடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் அவருடைய பெருமையை பேசுவதையும் கேட்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. அது இன்னும் பெரிய தலைவர்களால் நாம் மறக்கவில்லையே அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல மகாத்மா காந்தி இல்லாமல் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பத்தி நாம் பேச முடியுமா? அதாவது இந்தியா முழுமையும் ஒருங்கிணைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மகாத்மா காந்தியால தான். அதாவது காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா, எல்லாரையும் ஒருங்கிணைத்த தலைவர் பார்த்தா மகாத்மா காந்தி அவர்கள். அப்படி ரெண்டு பேரையும் நாம வச்சு பேசும்பொழுது நேதாஜிக்கே மகாத்மா காந்தி மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர்.